பாருங்கள், இப்போ நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 5.18. கொஷின் பாருங்கள். முனை -1, -2 அச்சு y அச்சுக்கு இணை மற்றும் 3, 6 வழிச்செல்லும் பரவளையத்தின் சமன்பாடு காண்க கேட்டிருக்காங்களா. இப்போ முனையும் அதுக்கான பாருங்கள் y அச்சுக்கு இணை மற்றும் 3, 6 வழிச்செல்லும் பரவளையம் கேட்டிருக்காங்க. அப்போது இதில் பாருங்கள், இதை x அச்சு, இது y அச்சுன்னு சொல்லுவோமா. இப்போது -1, -2 நம்ம முனை பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸில் வந்து -1 இங்கே வருமா தோராயமா, -2 y நம்ம இங்கே வருமா. அப்போது கோடு போட்டு இந்த சேர்ற இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது ஏன்னு எடுத்து -1, -2 அப்படின்னு முனை மென்ஷன் பண்ணுவோமா. அப்போது பரவளையம் எப்படி வரும், மீள்பம் தேரக்கூடியதா. அப்போ 3, 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, வழி செல்லும் பரவளையத்தின் சமன்பாடுன்னுட்டு. இப்போ இதை நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி இதுக்கான சமன்பாடு கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா. பாருங்கள், இப்போ கொஷினை கொடுத்து நம்ம எடுத்து எழுதியாச்சு. முனை -1, -2. இப்போ மேல்புறம் தேரக்கூடிய பரவளையத்துக்கான சமன்பாடு நமக்கு தெரியும். x - h ² = 4a × y - k. சரிங்களா. இப்போது இதை பற்றி முனை வந்து இது ஹச்சுன்னு எடுத்துப்போம், இது கேன்னு எடுத்துப்போமா. இதை அப்ளை பண்ணலாமா. அப்ளை பண்ணால் x - h என்ன -1 ² = 4a × y - k பார்த்தீங்கன்னா -2 எடுத்து எழுதும் போது x + 1 ² = 4a - ஆயிருமா, y + 2ன்னு வருமா. இப்போது புள்ளி மென்ஷன் பண்ணலாமா. இப்போ புள்ளி என்ன கொடுத்துருக்காங்க, 3, 6 வழியில் வந்து போகுது அப்புறம் கொடுத்துருக்காங்க பரவளையம். அப்போ 3, 6 வழியே அப்புறம் கொடுத்து இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், இது ஒய்ன்னு எடுத்துக்கலாமா. இது அப்ளை பண்ண பாருங்கள், இங்கே எக்ஸ்ன்னு எடுத்தாலும் 3 வருமா. 3 + 1 ² = 4 × a. இங்கே என்ன வரும், 6 + 2 கூட்டினா 3 + 1 4 ஸ்கொயர் = 4 × a × 6 + 2 8. அப்போ 4 ஸ்கொயர் பண்ணால் 4 × 4 16 = 4 × 8 32. 32 a. நமக்கு a மட்டும்தான் வேணும். இப்போ a மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் வரும்போது 16 / 32. இது பார்த்திங்கன்னா 16 / 32 = ஏன்னு வரும். இது மாற்றி எழுதியிருக்கோம். சரிங்களா. ஒரு 16 16 2 16 32. இப்போ ஏனோட வேல்யூ 1 / 2. இப்போ நம்மக்கிட்ட ஏனோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா. இப்போ ஏனோட வேல்யூ இருக்குது. இப்போ இந்த வேல்யூ கொண்டு போயிட்டு இதில் அப்ளை பண்ணலாமா. இதில் அப்ளை பண்ணும்போது நமக்கு சமன்பாடு கிடச்சிருமா. வாங்க பாருங்க, a = 1/2 x + 1 ² = 4a × y + 2 இல் பிரதியிடு. அப்ளை பண்ணலாமா. இல்லை இது சமன்பாடு 1 நீங்கள் எடுத்தும் ஏனோட வேல்யூவை சமன்பாடு 1 பிரதியிடன்னு எழுதிக்கலாம். சரிங்களா. அப்போது இதில் ஏ அப்ளை பண்ணும்போது என்ன வரும், x + 1 ² = 4 × a வந்து 1 / 2 × y + 2. இது பெருக்கலுக்கு வகுத்தலுக்கு கேன்சல் ஆகுமா. 1 2 2 4ன்னு வருமா. இப்போது x + 1 ² = 2 × y + 2. இப்போ பார்த்தீங்கன்னா இது a + b ² ஃபார்மேட்டில் இருக்காது. இப்போ a² + b² + 2ab மாற்றலாமா. மாற்றும் போது என்னாகும், x² + 1² + 2 × x × 1 = 2 இடத்துல பெருக்கும்போது 2 × y 2y 2 × 2 4 + 4. இப்போ x² + 1² அப்புறமா 1 + 2 × x 2x 2x × 1 2x 2x அப்படி வருமா. இப்போ இந்த பக்கத்தை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா ஒரே பக்கமா. இப்போ +2y -2y மாறும், +4 -4 மாறுமா. இந்த பக்கம் எதுவுமே இல்லைன்னா 0 இருக்கிறது அர்த்தம்.
இந்த ஆர்டர் எழுதும் போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 2y மைனஸ் 4க்குது ப்ளஸ் 1க்குது கழிக்கும் போது மைனஸ் 3 வருமா ஈக்குவல் 0. ஸோ நமக்கு தேவையான சமன்பாடு கிடச்சிருச்சு. பிளாக்கில் கொடுத்துக்கோங்க.